இந்த வீடியோவில் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட எபிசோட் 4 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே அகாடமியில காட்டுவாங்க. கோனோஹாமரு சமனிங் ஜுட்சு பண்ணி காட்டுவான். காமகோரோ வரும். ஸ்டூடெண்ட்ஸ் வாய் பழப்பாங்க. ஷீனோ கோனோஹாமரு சருட்டோபி சமனிங் ஜுட்சுவை சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு கை தட்டிட்டு வருவான். அதுக்கு காரணம் இவன் தேர்ட் ஹோக்காகேவோட பேரன். கிராமத்துல பிரைடா இருந்த ஜீனியஸ் நிஞ்சான்பான். காமகோரோ கோனோஹாமரு கிட்ட நீங்க எது சொன்னாலும் செய்வன்கும். கோனோஹாமரு தேங்க்ஸ் பண்ணிட்டு அனுப்பிச்சு வச்சிருவான். ஷீனோ கேள்வி கேட்கறதுக்கு இதான் உங்களுக்கு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லவும் ஃபர்ஸ்ட் பிள்ளைகளா வரும். தலைவன் வைக்கப்படுவான். எல்லாத்துக்கும் டேர்ன் இருக்கு, பொறுமையா கேளுங்கன்பான். பொருட்டோ வழி இது தொடச்சுக்கங்கன்பான். பொண்ணுங்களா பொருட்டோவை பார்த்து முறைப்பாங்க. கோனோஹாமரு பெரியவங்களுக்கு மரியாதை குடுறா, அப்புறம் அண்ணனு கூப்பிடக்கூடாது, இங்க என்ன சென்சேன் தான் கூப்பிடணும்பான். பொருட்டோ இருந்தாலும் மூஞ்சி கூஃபியா இருக்கேன்பான். பொண்ணுங்களா திட்டுவாங்க. சோச்சோ இருந்தாலும் உனக்கு எவ்வளவு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்சிட்டி இருக்க கூடாதுன்பா. தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்பான் பொருட்டோ. சோச்சோ கேரக்டர் அண்ட் லுக்ஸ் உனக்கு சரியே இல்லாதனால பொறாமப்படாதடான்பா. பொருட்டோ செம காண்டாகி கோனோஹாமரு நோக்கி ஓடுவான். ஷாக் ஆகிறப்ப கோனோஹாமரு பேக்ல வியர் பண்ணிருப்பான் இல்லையா பெரிய ஸ்க்ரோல், அதை எடுத்து பொருட்டோ போட்டுட்டு சமனிங் ஜுட்சுன்பான். ஷீனோ கான்ட்ராக்ட்ல எந்த அனிமலோடவும் சைன் பண்ணாம சமனிங் ஜுட்சுலாம் பண்ண முடியாது தம்பின்பான். பொருட்டோக்கு மனசே இருக்காது. சாரடா நீ ஒரு இடியேட்டுன்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெஞ்சுட்சு பேட்டில் ஆஃப் த செக்ஸஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கோனோஹாமரு சமனிங் அனிமலோட நீங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணாம சமனிங் ஜுட்சு பண்ண முடியாது, ரத்தத்தால சைன் பண்ணும். நீங்க அந்த அனிமலை எங்க வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் சமன் பண்ணிக்கலான்பான். ஷீனோ பொருட்டோ கிட்ட புரிஞ்சுதான்னு கேட்கவும் பொருட்டோ அப்ப நான் சைன் பண்ணா நானுமே அந்த ஃப்ராக சமன் பண்ண முடியுமான்னு கேட்பான். இனோஜின் இன்னுமாட அதை ட்ரை பண்ணணும்னு கேட்பான். ஷீனோ சைன் பண்றதுல அவ்வளோ ஈஸி இல்ல, முதல்ல அந்த சமனிங் அனிமல் நீங்க என்ன பேசுறீங்கிறத லிசன் பண்ணணும்பான். கோனோஹாமரு மியூச்சுவல் ட்ரஸ்ட் தான் முக்கியம், ரெண்டு பக்கமும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தான் சமனிங் அனிமல் உங்களுக்கு ஒரு வேல்யூபிள் பார்ட்னரா இருக்கும்பான். ஷீனோ அனிமல் சமன் பண்றதுக்குலாம் இன்னும் நேரம் இருக்கு, இப்போதைக்கு நிஞ்சா டூல்ஸை சமன் பண்ணி பழகுங்கன்னு ஸ்க்ரோல் ஓபன் பண்ணுவான். கத்தி எடுக்கும். அதை பார்த்த பொருட்டோ இதுல இருந்து ஆரம்பிக்கணுமான்பா. வசாபி நாமிடா கிட்ட நல்ல வேலை ஃப்ராக்ல இருந்து ஆரம்பிக்கலன்பா. நாமிடா என்னால ஃப்ராக்ஸ் எல்லாம் தொட முடியாதுன்பா. சோச்சோ சமனிங் அனிமல்ஸ் எல்லாமே கிளைமியா கிரீப்பியா தான் இருக்குமான்னு கேட்பா. கோனோஹாமரு சமனிங் அனிமல்ஸ் ஃப்ராக் மட்டும் இல்ல, லார்ட் 3 மங்கியை சமன் பண்ணுவாரு, லார்ட் 6 டாக சமன் பண்ணுவாருன்பா. சிக்கடா யோசிச்சு பார்த்தா என் அம்மா ஒரு தடவை வீசல் சமன் பண்ணிருக்காங்கன்பா. நாமிடா நாயினா பிரச்சனை இல்லையன்பா. வசாபி பூனை சொல்லுவா. நாமிடா கியூட்டா இருந்தா நல்லா இருக்கும்லன்பா. இவாபே யாரா விழுக, சமனிங் அனிமல் வளர்த்துற பெட் கிடையாது, அது எப்படி இருந்தா என்னன்னு கேட்பான். ஈனோஜின் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும், அசிங்கமா இருந்தா என்னன்பான். பொருட்டோ அப்படின்னா ஸ்னேக் தான், அதான் கூலாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கும்பான். டெங்கி தேல் கேட்பான். மெட்டல் கொரில்லா தான் பவர்ஃபுல்லா இருக்கும்பான். சிக்கடா எதிரிகளை பயமுறுத்தணும்னா ஸ்பைடர் தான் கரெக்டா இருக்கும்பான். வசாபி பூச்சியும் பாம்பு மாமான்பா. சோச்சோ பசங்க இன்னும் சைல்டிஷா இருக்காங்களேன்பா. பொருட்டோ வீக்கா இருக்க அழகான அனிமல்ஸ் சமன் பண்ணி என்ன பிரயோஜனம்னு கேட்பான். சோச்சோ நம்ம இருக்க ஏஜ்ல கூல் அண்ட் ஸ்டைலிஷ் முக்கியம் இல்லன்பா. ஈனோஜின் நீ பேசுறியா, எப்பல இருந்து இதெல்லாம் ஆரம்பிச்சுன்னு கேட்பான். சோச்சோ நான் சப்பியா வேணா இருக்கலாம், ஆனா என்னோட மூவ் ஸ்டைலிஷ் அண்ட் கூலா இருக்கும்பா. ஷீனோ ட்ரைனிங் பத்தி பேச வரப்ப பொருட்டோ எல்லாரும் சேர்ந்து பெரிய அனிமலா சமன் பண்ணலான்னு பாய்ஸ் கிட்ட பேசுறப்ப அவங்களும் எக்ஸைட் ஆவாங்க. சாரடா கடுப்பாய் நீங்க பண்ற முட்டாள்தனமான விஷயங்களுக்கு நாங்களும் மாட்டிக்கிறோம்பா. பொருட்டோ நாங்களா அப்படி ஸ்டூபிடா எதுவும் பண்ணலேன்பா. சாரடா நீங்க பண்ற பிரச்சனைனாலதான் கிளாஸே மாட்டுது, ப்ராப்ளம் கிட்ஸ்னு அகாடமிலையும் கூப்பிடுறாங்கன்பா. இனோஜின் சிக்கடாய் கேட்டா அது உண்மையான்னு கேட்கவும் சிக்கடாய் வதந்திகள் கேட்டேன். டே ஒன்லயே ஹொக்காகே ஃபேஸ நாசம் பண்ணவன் கூட இருக்கானாச்சு, அப்புறம் ட்ரைனிங் ஹால் சம்பவம், நம்ம கிளாஸ் தனியா நிக்குதுன்பா. சூரு கூடவே நீங்க தானே அந்த ஷூரிக்கன் டார்கெட் உடைச்சதுன்பா. ஹைரோ கிளாஸ் கிளீனிங் எப்ப நீங்க விளையாடுறதுக்கு போயிடுறீங்க, இங்க இருக்கவங்க தான் அதிக வேலை பாக்குறாங்கன்பா. எங்கோ நீங்க எப்பவுமே எங்களுக்கு பிரச்சனையா தான் இருக்கீங்கன்பா. இனோஜின் பொண்ணுங்க நீங்க என்ன சட்மாயிலாம் நடிக்காதீங்க, ஏதோனா காசிப் பண்ணிட்டு உங்க லைஃப் சில்லி திங்ஸ்ல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்பா. சோச்சோ பசங்க நீங்க பேசுற மாதிரியான வல்கர் டாக்ஸ்லாம் பேச மாட்டோம்டான்பா, எங்களோட வேற மாதிரி இருக்குன்பா. கூட இருக்கவளுக்கு தலையாட்டு வாழுது. சிக்கடாய் ஒன்னு சொன்னா இன்னொன்னு சொல்றது, இந்த லேடிஸே டிராக் தான் பண்ணுவா. சாரடா முன்னால வந்து என்னமோ சைல்டிஷா நடந்துக்காதீங்கன்பா. பொருட்டோ நாங்க ஒன்னும் அப்படி பண்ணலையேன்ட்டு முன்னால வருவான். கொந்தளிச்சு வரையிலடா அதுவே சைல்டிஷா இல்லையான்பா. பொருட்டோ என்னன்ட்டு கடுப்பாவான். சாரடா மூஞ்சியை திருப்பிக்குவா. கோனோஹாமரு கடுப்பாகி போதும் நிறுத்துங்க, நம்ம கிளாஸ்ல இருக்கோங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்பா. சாரடா அண்ட் பொருட்டோ தலையை திருப்பிக்க அதை பார்த்துட்டு கோனோஹாமரு தலை தொங்கிரும். பிரேக் அப்ப கோனோஹாமரு இந்த ஜென்ரேஷன்லயுமே நிறைய பேர் நிஞ்சாவாக ஈகரா இருக்காங்கன்பா. ஷீனோ ரொம்ப எனர்ஜியா இருக்காங்கப்பான்பா. கோனோஹாமரு சிஸ்டர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்க ஜென்ரேஷன் போட்டியாளர்கள் போட்டினே போச்சு. சாஸ்கே, சாக்குரா, ஷிகமாரு, அப்புறம் லார்ட் 7 சந்ததியினருக்கு நீங்களா ஒரு மார்க் விட்டுருக்கீங்க, தோத்தரக்கூடாதுன்னு விரும்புறத ரிட்டைர்மெண்டா வச்சிருக்கதோ ஒருத்தனை மெச்சூர் ஆக்குதுன்பா. ஷீனோ அப்படியான்பா. ஈனோஜின் பொருட்டோ கிட்ட நீயும் சாரடாவும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்லன்னு கேட்பான். பொருட்டோ எங்க பேரண்ட்ஸ் ஃப்ரெண்டா இருந்தாங்க, அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சலாம் இல்லைன்பா. அந்த ரிலேஷன்ஷிப் டிராக் இல்லையான்னு கேட்பான் ஷிகடாய். பொருட்டோ இந்த பேச நிறுத்திட்டு போய் சாப்பிடலான்பா. பொருட்டோ சாரடா ஒரே சமயத்துல யாக்கிசோபா பன் கேட்பாங்க. கடைக்கார லேடி ஒண்ணுதான் இருக்குன்பாங்க. பொருட்டோ எப்பவும் இந்த பண்ண நான் தான் வாங்குவேன்பா. சாரடா அதனால தான் அதே மாதிரி ஸ்மெல் வருதான்பா. பொருட்டோ அதனாலங்கவும் சாரடா எனக்குன்பா. பொருட்டோ இதுல என்ன சென்ஸ் இருக்குன்னு கேட்கவும் சாரடா நீ தான் எப்பவும் திங்கிறே, இந்த தடவை நான் சாப்பிட்றேன்பா. பொருட்டோ ஹாம்பர்கர்ஸ்க்கு அப்புறம் யாக்கிசோபா பன் தான் எனக்கு ஃபேவரட், சாப்பிடாம என்னால சிங்க்ல இருக்க முடியாதுன்பா. சாரடா நீ எப்பவும் பிரச்சனையா இருக்கனால ஒரு ஃபீல் சேஞ்சா இருக்கலாமே சிங்க் இல்லாம, கூடவே பன் டேஸ்டா இருக்குன்னு கேட்டதுல இருந்து எனக்கு இதை டேஸ்ட் பண்ணணும்னு தோணுதுன்பா. பொருட்டோ கடைக்காரங்க கிட்ட ஆன்ட்டி இந்த பன் எப்பவுமே இருக்குமே சீக்கிரமா செல் பண்ணிட்டீங்கன்னு கேட்பான். இன்னும்
இனோஜி நாம நிறைய இருக்குமேன்னு கேட்பான். கடைக்கார லேடி ஒரு சப்பி பர்சன் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க மொத்தமான்பாங்க. டெங்கி சப்பியான அனலைஸ் பண்றப்பவே சோச்சோ பன் சாப்பிட்டு நிப்பா. மொத்தத்தையும் நீ வாங்கியிருக்கியான்பா புருட்டோ. இனோஜின் அத்தனையும் வச்சுக்காம ஷேர் பண்ணா நல்லா இருக்குமேன்பா. சோச்சோ கிளாஸ்க்கு அப்புறம் இவ்வளவு நான் சாப்பிடலினா என்ன போல நான் இருக்க மாட்டேன்பா. இந்த கேப்ல சாரடா பன் வாங்கிடுவா. புருட்டோ அந்த லாஸ்ட் பன் எனக்கு தான்பா. சாரடா இதே ஒரு ஜென்டில்மேனா இருந்தா பொண்ணுக்கு விட்டு கொடுப்பான்பா. புருட்டோ உன்ன முதல்ல யாரு பொண்ணுன்னு சொன்னான்பா. சாரடா என்ன சொன்னடான்ட்டு கோவப்படுவா. ரெண்டு பேரும் முறைச்சிட்டு நிக்கிறப்ப வசாபி என்ன பசங்க திரும்ப வம்பிழுக்கிறாங்களான்னு கேட்பா. சுமீரே சண்டை போடாதீங்கன்பா. இவ போய் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லதுக்கு தான். இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கலாம் இல்லையா புருட்டோன்பா. பசங்க பொண்ணுங்க சண்டை போடுறதுக்கு தயாராவாங்க. சூமீரேக்கு பிடிக்காது. கரெக்ட் டைம்ல ஷீனோ வந்து தடுத்துருவான். புருட்டோ ஃபேஸ் தான் பண்ணா இருக்கும். அகாடமிக்குள்ள பசங்க சண்டை போட்டுக்க கூடாதுன்னு ஷீனோ. சூமீரே சந்தோஷப்படுவா. ஷினோபி மெச்சூர் ஆக தோத்தரக்கூடாதுங்கிற டிட்டர்மினேஷன் தான் ஹெல்ப் பண்ணுது. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க சண்டை போடுறதுக்கான இடத்த நான் ப்ரெப் பண்ணி தரன்பா. சூமீரே ஷாக்காவா. சண்டை போட்டு இதை மொத்தமா செட்டில் பண்ணிருங்கன்பா. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷீனோ அகாடமிக்கு முன்னால பசங்க பொண்ணுங்களை அரேஞ்ச் பண்ண வச்சுட்டு இங்க இருந்து டாப் ஃப்ளோர் போய் அந்த பிளாக ஃபர்ஸ்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். வின்னர் சொல்றத தோக்குறவங்க கேட்கணும்பா. பசங்க சரிங்கவும் ஷீனோ ஸ்டார்ட் பண்ணி வச்சிருவான். இவ ஃபர்ஸ்ட் விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்கன்ட்டு ஹெட் ஸ்டைல் மட்வால் பண்ணுவான். பொண்ணுங்க சைடு பார்த்து அடைச்சிருவான். பசங்களை வேகமா போக சொல்லுவான். ஷீனோ அதை பார்த்துட்டு முதல்ல தொலை பிடிச்சவனா தான் இருந்தான். ஆனா இப்ப இவனோட ப்ராக்ரஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நோட் பண்ணுவான். புருட்டோ இவாபேக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு போகவும் இவாபே பின்னாலே போவான். இவாபே கரெக்டா என்ட்ரன்ஸ் கிட்ட போறப்ப ரம்பிளிங் ஆகும். என்னடான்னு பார்த்தா சோச்சோ அவளோட பார்ஷியல் எக்ஸ்பான்ஷன் ஜுட்சு யூஸ் பண்ணிருப்பா. இவாபே நாக் அவுட் ஆயிருவான். தேவையில்லாம எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டேன்பா சோச்சோ. ஷீனோ அதை பார்த்துட்டு சோச்சோ ஆக்கிமிச்சி இவளை மோட்டிவேட் பண்றது கஷ்டமா இருந்தாலும் திறமையா இருக்கான்னு நோட் பண்ணுவான். வசாபி நில்லுங்கடான்னு கத்துவா. ஷிகடாய் திரும்பி ஷேடோ பேரலைசிஸ் பண்ணுவான். ஷீனோ ஷிகடாய் ஷேடோ ஜுட்சு பண்றான். அவங்க அப்பா கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணதன்பா. ஷிகடாய் ஏதோ சொன்னாங்கன்னு செஞ்சன்பா. ஷீனோ அவனால தாக்கு பிடிக்க முடியுமான்னு கொஸ்டின் பண்றப்ப சடனா பிளாஸ்ட் ஆகும். எல்லாரும் ஷாக்ல இருக்கப்ப ஷீனோ வந்து சொல்ல மறந்துட்டேன். கூல் கிரவுண்ட்ஸை சுத்தி நான் ட்ராப் செட் பண்ணிருக்கேன்பா. உங்களை ரொம்ப டென்ஷன் படுத்துதான். இறுதியா எப்படின்னு 3 மேன் டீம்ல தான் ஒர்க் பண்ண போறீங்க. இந்த ட்ரைனிங் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஹேண்டியா இருக்கும்பா. ஒரு பைய காது கொடுத்து கேட்டு இருக்க மாட்டான். உள்ள காட்டுவாங்க. ட்ராப்ல தாண்டி வரப்ப புருட்டோ எதுக்காக ஷீனோ சென்ஸ் இப்படி பண்ணாருன்பா. எப்படியே போச்சுன்னா ஸ்கூல் மொத்தமா டிஸ்ட்ராய் ஆயிரும்பா. ஷிகடாய் ஆல்ரெடி பாதி பேர் காலின்பா. பாய்ஸ்ல நம்ம மட்டும் தான் மிச்சம்னு ஈனோஜின் சொல்றப்ப பின்னால இருந்து ஷூரிகன் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. மெட்டல் பிடிச்சிருவான். ஷீனோ மெட்டல் பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னுவான். ஆனா சின்ன லேக் இருக்குன்பா. மெட்டல் நான் பாத்துக்கிறேன்பா. புருட்டோ தயக்கப்படுறத பார்த்துட்டு ஓகேவான்னு கேட்பான். மெட்டல் நர்வஸ்லயே நான் பாத்துக்கிறேன்பா. ஷீனோனோட மென்டல் எபிலிட்டி தான் மோசமா இருக்குன்பா. இதுக்கப்புறம் ஷீனோ சாரடா உச்சிகா ஷூரிகன் ஜுட்சுல டாப். ஏன்னா அவ உச்சிகா பிளட் சேர்ந்தவன்பா. மெட்டலை ட்ராப் பண்ணிடுவா. ஷிகடாய் நம்ம ரூஃப் டாப் போனா போதும்பா. பார்த்தா அங்க ஒரு லாக்கர் இருக்கும். ஈனோஜின் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு லேட்டஸ்ட் ஒன்னுன்பா. டெங்கி அதை நான் பாத்துக்கிறேன்ட்டு அவனோட கேஜெட்ஸ் எடுப்பான். புருட்டோனால முடியுமாங்கவும் இந்த மாடல்ஸ்னா ஈஸியா சிஸ்டம் ஹேக் பண்ணிடுவான்பா. டோரும் ஓபன் பண்ணிருப்பான். புருட்டோ பாராட்டுவான். சீக்கிரம் போலாங்கிறப்ப ஷிகடாய் இருங்க என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குன்பா. கேர்ள்ஸ் ஒளிஞ்சு வரப்ப பேத்த ஷட்டர் க்ளோஸ் பண்ணிரும். இது என்ன சென்சேவோட ட்ராப் பண்ணுவாங்க. சாரடா கடுப்பாகிறப்ப ஈனோஜினோட ஸ்க்ரோல் ஓபன் ஆகும். சூப்பர் பீஸ் ஸ்க்ரோல் பண்ணுவான். ஃப்ராக் வரும். பொண்ணுங்களுக்கு தான் ஃப்ராக்னா ஆகாதே. கிரீப்பியா ஃபீல் பண்ணுவாங்க ஈனோஜின். ஷிகடாய் டர்ட்டியான ஒர்க்க உன் கையில எந்த அழுக்கும் படாம பார்த்துட்டிலன்பா. அப்படிலாம் சொல்லாதடான்பா ஷிகடாய். புருட்டோ கையை வச்சுட்டு சும்மா இல்லாம லேப்பை தொட்டு நெருப்பு பிடிச்சிச்சுன்னா தண்ணி வரும்ல அந்த சிஸ்டம் ஆன் பண்ணி விட்டுருவான். பொண்ணுங்கள பயப்படுறப்ப சாரடா அமைதியா இருக்க சொல்லுவா. தண்ணியில ஈனோஜினோட பெயிண்ட் கரைஞ்சிரும். இதை பார்த்து ஈனோஜினை அப்பாவோடது போல வேலை செய்ய வைக்க முடியலன்பா. புருட்டோ வாய பொழந்தே இருப்பான். ஷிகடாய் வாங்கடா போலான்ட்டு எடுத்துட்டு போயிருவான். பாய்ஸ் டீம் போற வழியில கேர்ள்ஸ் டீம் வருவாங்க. பாதியா ஸ்பிளிட் அப் பண்ணுவாங்க. சோச்சோங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேப்பா. ஈனோஜின் ஸ்பிளிட் அப் ஆயிருக்காங்களான்பா. ஷிகடாய் இவங்களை விட்டு தள்ளிட்டு போலான்பா. புருட்டோ நேரா தாக்கலான்பா. சூமிரே பயந்துட்டு அட்டாக் வைப்பா. பசங்க ஸ்பிளிட் ஆயிருவாங்க. எல்லாரும் பொண்ணுங்களை ஜம்ப் பண்ணி போனா புருட்டோ சோச்சோ கடியில போவான். டெங்கி மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்க அளவுக்கு பிசிக்கலா இருக்க மாட்டான். அவன் அங்கேயே நின்றுவான். புருட்டோ வாடான்பா. என்ன விட்டுட்டு நீங்க போங்கன்பா. புருட்டோ காப்பாத்த வரன்பா. பொண்ணு கேங் சேர்ந்திருப்பாங்க. அட்டாக் பண்ணவும் ஷிகடாயும் ஈனோஜினும் இழுத்துட்டு போயிருவாங்க. டெங்கி மிச்சத்தை உங்ககிட்ட விட்டுறன்பா. 3 பேரும் நிஞ்சா டூல் ப்ரெப் ரூம்ல ஒளிஞ்சிருப்பாங்க. ஷிகடாய் இப்படியே போச்சுன்னா வேலைக்காகிற மாதிரி தெரியலன்பா. புருட்டோ நான் அவங்க மரணங்களை வீணாக விட மாட்டேன்பா. ஷிகடாய் யாரும் சாகலடான்பா. ஈனோஜின் இப்ப என்ன பண்றதுன்னு கேட்பான். ஷிகடாய் இப்ப நம்ம போக ட்ரை பண்ணாலுமே பொண்ணுங்க அப்படியே விட்டுற மாட்டாங்க. நம்ம ரூஃப் டாப்க்கு அவுட் சைட் த பில்டிங் வெளியே போலான்போம். எமர்ஜென்சி ஸ்டேர்கேஸ் வழியாவான்னு கேட்பான் புருட்டோ. ஷிகடாய் டெங்கி இல்லாம அது முடியாது. ஈனோஜின் உன்னால உன்னோட சூப்பர் பீஸ் ஸ்க்ரோல் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்பான். ஈனோஜின் பெரிய சான்ஸ் இல்லைங்கவும் ஷிகடாய் புருட்டோவை கூப்பிட்டு நானும் ஈனோஜினும் புரியா இருக்கோம். நீ ரூஃப் டாப் போயிருந்தான். புருட்டோ நான் பாத்துக்கிறேங்கவும் ஈனோஜின் என்னதான் ரூஃப் டாப் போனாலும் அத்தனை பொண்ணுங்களோட இவனால சண்டை போட முடியுமான்னு கேட்பான். ஷடக்லோன் ஜுட்சு மட்டுமே போதுமான. புருட்டோ அப்படின்னா நான் சமனிங் ஜுட்சு பண்றேன். ப்ரெப் ரூம்ல நிறைய ஸ்க்ரால்ஸ் இருக்குன்பா. ஷிகடாய் சமனிங் ஜுட்சுல வேலைக்கு ஆகாது. அதுலயும் நம்ம இப்ப இருக்க லெவலுக்குன்பா. புருட்டோ ஆனாலுமே ட்ரை பண்ணணும் இல்ல. கவலைப்படாத. ஒரு சின்ன ஃப்ராக சமன் பண்ணாலும் அதை பார்த்து அவங்க பயந்து ஓடிடுவாங்கன்பா. ஷிகடாய் எந்திரிச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிக்கலான்பா. பொண்ணுங்கனால அந்த ஷட்டரை தாண்டி போக முடியாம இருக்கும். உடச்சிடலாமாங்கும் போது வசாபி கூட ஆல்ரெடி இவ்வளவு டேமேஜ் பண்ணாதே போதும்பா. சாரடா எக்ஸாஸ்ட் ஆயிருப்பா. அதுக்கும் கீழே இருக்க ஸ்டேர் கேஸ்ல தான் ஷிகடாய் அண்ட் ஈனோஜின் இருப்பாங்க. புருட்டோ அவுட் சைட் ஜம்ப் பண்ணி ஷடக்லோன்ஸ் யூஸ் பண்ணி மேல போவான். சூமிரே க்ளோனை நோட் பண்ணிருவா. ஷிகடாய் அண்ட் ஈனோஜின் அவங்க மூவ் வைப்பாங்க. புருட்டோ பின்னால ஸ்க்ரோலோட போயிருப்பான். சாரடா புருட்டோ அங்க போயிட்டான்பா. நாமிட எக்ஸ்ப்ளோஷன் டேக் யூஸ் பண்ணலான்பா. வெடிக்கவும் வேற லெவல் இம்பாக்ட் இருக்கும். சோச்சோ அந்த ஃபிளாக் எடுக்க ட்ரை பண்ணுவா. புருட்டோ சமனிங் ஜுட்சு பண்ணவும் அவன் தான் எந்த அனிமலோடவுமே சைன் பண்ணல கான்ட்ராக்ட்ல. ஷிகடாய் வந்து பார்த்துட்டு இவன் என்ன பண்ணிட்டானான்பா. போன எபிசோட்ல ஒரு யோகாய் பார்த்தோம்ல அது சமன் ஆயிரும். சோச்சோவை அட்டாக் பண்ணவும் பில்டிங் கீழே விழப்போவா. புருட்டோ சோச்சோவை காப்பாத்துவான். ஈனோஜின் அண்ட் ஷிகடாய் தான் புருட்டோவை பிடிச்சிருப்பாங்க. ஈனோஜின் சோச்சோ கிட்ட ஸ்டைலிஷ் கூல்னு பேசி அதை எங்கன்னு கேட்பான். ஷிகடாய் பெரிய ஸ்னேக்க சமன் பண்ணிருப்ப போல இருக்கு. ஓவர் டூ பண்ணிட்டுபான். யோகாய் அட்டாக் பண்ண வரவும் எல்லாம் பயந்துருவாங்க. கோனஹேமரும் கரெக்ட் டைம் வந்து காப்பாத்திடுவான். ரசங்கான் பண்ணி அதை அடிச்சு டிசப்பியர் ஆகவும் அப்பாடா தப்பிச்சோண்டான்ட்டு எந்திரிச்சு நிப்பாங்க. சோச்சோ இப்ப கூட பசிக்குதுன்பா. பிளாகுக்கு என்னாச்சுங்கும் போது புருட்டோ அது காத்தோட பறந்துருக்குன்பா. பார்த்தா சூமிரே கையில வச்சிருப்பா. ஈனோஜின்
ஷினோஜின் பொருட்டோ கிட்ட என்னமோ பெரிய ஸ்னேக்கா சமன் பண்ணிட்டியாடான்பா. பொருட்டோ இல்ல அதுன்பா. சாரடா நீங்க எல்லாரும் இடியட்ஸ் தாண்டான்ட்டு வந்து நிப்பா. பொருட்டோ சோச்சோ கிட்ட மன்னிப்பு கேட்பான் டேஞ்சர்ல தள்ளினதுக்கு. சோச்சோ சமன் பண்றதெல்லாம் தப்புன்னு ரூல்ஸ்ல சொல்லி ஒன்னும் பிரச்சனை இல்லைன்பா. சாரடா நாங்க ஜெயிச்சல எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லையன்னு கேட்பா. பொருட்டோ நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறான்பா. ஷினோஜின் எங்களுக்கு சாய்ஸ் இல்லைன்பா. சிக்கடா இதுவும் ஒரு டிராக் தான்பா. சாரடா தேங்க்ஸ் பண்ணுவா. சோச்சோ பேட் சிச்சுவேஷன்ல இருக்கப்ப இவங்க தானே பாய்ஸ் தானே காப்பாத்தினாங்க அதனால. அண்ட் சோச்சோ இப்ப கூட இங்க என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இன்னும் இல்லைனாலும் ஏதோ இந்த தடவை விடுறோன்பா. பொருட்டோ நீங்க கேர்ள்ஸுமே ஹை காம்படிட்டர்ஸா இருக்கீங்க. நம்ம கிளாஸ் ஹை லெவல்ல இருக்குன்பா. ஷினோ நீங்க சொல்றது சரின்ட்டு வருவான். பசங்க பார்க்கவும் காலம் வரப்ப நீங்களுமே யோகிசாபா பண்ணாவீங்கன்பா. யோகிசாபாவும் பண்ணும் அதுவா தான் டேஸ்டா இருக்கு. அப்புறம் அது ரெண்டும் கம்பைன் ஆகிறப்ப யோகிசாபா பண்ணா நல்ல டேஸ்ட் இருக்குல்ல. இதை வேற விதத்துல சொல்லணும்னாங்கும் போது கோனஹாமரு நீங்க ஜாயின் ஃபோர்ஸ் ஆனா உங்களை விட ஸ்ட்ராங்கா இருக்க அப்பனட்டே நீங்க தோக்கடிப்பீங்கன்பா. சரியாங்கவும் எக்ஸாக்டா அதே தான்பா ஷீனோ. பொருட்டோ என்ன ஏன் இதை முன்னாடியே சொல்ல, இது புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்குன்பா. ஷீனோஜின் சீனோ சென்சே அறிவாளுத்தாம பேச வந்து சொதப்பிட்டீங்கன்பா. சோச்சோ பசிக்குது வீட்டுக்கு போற வழியில ஏதாவது வாங்கலான்பா. பொருட்டோ இன்னைக்கு வேணா போய் ஹாம்பர்கர் ட்ரை பண்ணலாமான்னு கேட்பான். சரடா எனக்கு ஓகேன்பா. ஷீனோ அதுக்கு முன்னாடி நீங்க கிளீனிங் ஒர்க்குங்கும் போது அகாடமி இருந்த இடம் தெரியாம டிஸ்ட்ராய் ஆயிருக்கும். கொஞ்ச நாளைக்கு கிளாஸ் வெளியே தான் போலன்பா கோனஹாமரு. கோனஹாமரு மனசுக்குள்ள இன்னுமே குழப்பமா இருக்கும். அவ்வளவு பெரிய ரொம்ப மோசமான மான்ஸ்டரை பொருட்டோ அதிக லெவலான சக்கரம் எல்லாம் எப்படி சமன் பண்ணானு இது எல்லாத்தையும் மிட்ஸ்கி வாட்ச் பண்ணுவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த மிஸ்டீரியஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ங்கிற எபிசோட பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல பார்க்க போறீங்க.